ஒரு மீனுடைய திறமையை நாம டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை மறையிற சொன்னா அது ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மறையிறம் தெரியாது, நீந்த மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இங்க எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தனிப்பட்ட திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நாமளே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி எல்லாருக்கும் ஒரே விதமான டெஸ்ட் கொடுத்து அதுல அவங்க ஃபெயில் ஆச்சுன்னா வாழ்க்கையிலே ஃபெயிலியர் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும், அதை வெளியே கொண்டு வரதா நம்ம கல்வி முறையா இருக்கணும். என்ன சார் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சிஸ்டம்ல படிச்சவங்க எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க தெரியுமா? அடோபி கம்பெனியோட சிஇஓ யாருன்னு தெரியுமா? ஒரு இந்தியன். மைக்ரான் டெக்னாலஜியோட சிஇஓ யாரு? சஞ்சய், ஒரு இந்தியன். போய் பாருங்க. யூ ரைட் சார், நீங்க சொல்ற அந்த சிஇஓஸ் எல்லாம் இந்தியன்ஸ் தான். ஆனா முதலாளிங்க ஃபாரினர்ஸ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அடுத்தவனுக்காக வேலை செய்ய கத்து கொடுத்திருக்கே தவிர நமக்காகவோ நம்ம நாட்டுக்காகவோ வேலை செய்ய கத்து கொடுக்கல. நம்ம கிரியேட்டிவிட்டியை வளர்க்கற லேபரர்ஸ் தான் வளர்க்குறோம். அதான் சார் நான் மாத்தணும்னு சொன்னது. சார், இந்த சிஸ்டத்திலேயே படிச்சு மேல வந்துட்டு இந்த சிஸ்டத்தையே நீங்க குறை சொல்றீங்க. நான் குறை சொல்லல மேடம், சரி செய்யணும் தான் சொல்றேன்.